காப்பதாக. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது நீர் பாராட்டுகிறோம் அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நீ தந்தருளினீரே, தேவரீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு வாசம் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையிலும் ஆவியானவரே, அடியேனை மன்னித்து மறைத்து தேவரீர் நீர் வெளிப்படும், நீர் பேசும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். திருச்சபையினுடைய கேலண்டரில் பார்க்கும் பொழுது இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. முதல் பிரிவு பண்டிகை காலங்கள் என்று, அது அட்வென்ட்லேருந்து இன்னைக்கு இருக்கிற இந்த பெண்டகாஸ்ட் வரைக்கும் இது பண்டிகை காலங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்க்கும் பொழுது இது பண்டிகை இல்லாத காலங்கள். ஸோ டுடே இஸ் த லாஸ்ட் சண்டே ஆஃப் த ஃபெஸ்டிவ் சீசன். ஃப்ரம் நெக்ஸ்ட் சண்டே இட் இஸ் த நான்-ஃபெஸ்டிவ் சீசன் தட் ஸ்டார்ட்ஸ். எனவே இன்று முக்கியமாக நாம் பார்க்கின்ற இந்த காரியம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு நாள். திருச்சபையிலே இந்த நாள் மறக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது. ஒருவர் சொல்லும் பொழுது, பெந்தகோஸ்தே என்று தங்களை அழைத்து கொள்ளுகிறவர்கள் பெந்தகோஸ்தே நாளை கொண்டாட மாட்டார்களாம். யார் தங்களை பெந்தகோஸ்தே என்று அழைத்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பெந்தகோஸ்தே நாளை கொண்டாடுகிறார்கள். Those who call themselves as Pentecost, they never celebrate the day of Pentecost. But those who don't call themselves as Pentecost, they celebrate Pentecost. But இன்றைக்கு அதுவும் மாறிவிட்டது. இன்றைக்கு தங்களை பெந்தகோஸ்தே என்று அழைத்து கொள்ளாதவர்கள் கூட பெந்தகோஸ்தே நாளை கொண்டாடுவது நிறுத்திவிட்டார்கள். காரணம், இன்று உலக பிரகாரமான அநேக தினங்கள், கொண்டாட்டங்கள், நினைவுகள், இவைகள் அதிகமாக உலகத்திலிருந்து திருச்சபைக்குள் வந்ததுனால வேதத்தில் இருக்கிற இப்பேற்பட்ட முக்கியமான நாட்கள் மறக்கப்பட்டது. இது திருச்சபை செய்கின்ற ஒரு பெரிய ஒரு தவறாக தொடர்ச்சியாக இருக்கின்றது. ஏன் இதனை நான் ஒரு தவறு என்று சொல்லுகிறேன் என்று பார்க்கும் பொழுது, இந்த நாளினுடைய செய்தியிலே இக்காரியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். திருச்சபையினுடைய காரியங்கள், அநேக காரியங்கள் உலகத்தோடு உலகமாக நாம் மாறிவிட்டதன் நிமித்தம் நாம் இப்பேற்பட்ட முக்கியமான நாட்களை அனுசரிப்பதிலே நாம் தவறிவிட்டோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அந்த நாளிலிருந்து 50 நாள் என்று பார்க்கும் பொழுது இது பெந்தகோஸ்தே ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த பகுதி நாம் வாசிக்க கேட்ட யோவான் 7வது அதிகாரம் 37 39 வசனங்கள் நாம் இன்று பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த பகுதி, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த பகுதி நடைபெற்ற அந்த காலத்தையும் நாம் பார்க்க வேண்டும். யோவான் 7வது அதிகாரம் இது கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிற ஒரு பண்டிகையின் சமயத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற மக்களோடு சொல்லுகிற ஒரு காரியம். கூடார பண்டிகை என்பது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. காரணம், அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அங்கிருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வரும் பொழுது அந்த வனாந்தர பிரயாணத்திலே அவர்கள் தங்குவது கூடாரத்திலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். இதனை இவர்களுக்கு பின்பாக வருகிற அவர்களுடைய பிள்ளைகள் இதனை கொண்டாட வேண்டும். ஏன் இதனை கொண்டாட வேண்டும்? ஏன் இந்த கூடார பண்டிகையை இந்த இஸ்ரேல் மக்களுடைய பிள்ளைகள் வம்சத்தினர் ஏன் கொண்டாட வேண்டும்? காரணம், அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் இவர்களை பாதுகாத்தது. தங்களுடைய முற்பிதாக்களை ஆண்டவர் பாதுகாத்தார். பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய தேவைகளையும் சந்தித்தார். இவைகளை நினைவு கூறும்படியாக இந்த பெந்தகோஸ்தே இந்த கூடார பண்டிகை கொண்டாடப்பட வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு பெந்தகோஸ்தே பண்டிகையை ஏன் கொண்டாட வேண்டும்? Why we should celebrate the day of Pentecost? Do we have to celebrate? Why can't we just finish it with Christmas and Easter?
Why do we have to celebrate Pentecost? We have to share this blessing with our children, the future generation. And we have to remember, இந்த கூடார பண்டிகையில இவர்கள் கடவுள் தங்களுக்கு செய்த காரியத்தை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிற ஒரு கூடார பண்டிகையாக இது இருக்கின்றது. இந்த கூடார பண்டிகை 7 நாட்கள் இவர்கள் கொண்டாடுகிறார்கள். It is a week-long festival. இந்த 7 நாட்களிலும் நடைபெறுகிற காரியம் என்னென்றால், அந்த இஸ்ரேல் மக்கள்ல ஆண்கள் எல்லோருமே அங்கே எருசலேமுக்கு செல்வார்கள். அங்கே தேவாலயத்தில் பலிபீடத்தில் தண்ணீர் ஊற்றப்படும். அந்த தண்ணீர் எங்கிருந்து கொண்டு வருவார்கள் என்றால், சீலோவாம் குளத்திலிருந்து அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த பலிபீடத்திலே அவர்கள் ஊற்றுவார்கள். இதனை அவர்கள் செய்கிறதற்கான காரணம், அந்த மக்கள் எல்லாம், அந்த பிள்ளைகள், அந்த வம்சத்தினர், ஆண்டவர் தங்களுக்கு அந்த வனாந்திரத்திலே தண்ணீரை கொடுத்து, ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதித்த ஒரு காரியத்தை இவர்கள் நினைவு கூற வேண்டும். இது காலையிலே நடைபெறும். மாலையிலே, இரவிலே பார்க்கும் பொழுது விளக்குகள், அந்த மினாரா என்று சொல்லப்படுகிற அந்த விளக்குகள் கொளுத்தி வைக்கப்படும். இதற்கு 2 காரணங்கள் உண்டு. இந்த வனாந்திர பிரயாணத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக வந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அதே சமயத்தில் சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்ன மகிமை அங்கு நிரம்பினது. இவைகளை மீண்டுமாக ஞாபகப்படுத்தும்படியாக இக்காரியங்கள் அங்கே செய்யப்படுகின்றது. எனவே இந்த இஸ்ரேல் மக்கள் இதை ஒவ்வொரு வருடமும் இவர்கள் கொண்டாடும் பொழுது ஆண்டவர் தங்களுக்கு செய்த இந்த காரியம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்பதை எண்ணி பார்த்து நன்றி அறிதலோடு இதனை கொண்டாடுகிறார்கள். எனவே இவர்கள் நினைவு கூறுகிறார்கள், ஆண்டவர் தங்களுக்கு செய்ததை நினைவு கூறுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய என்று இருக்கிற நாம், ஆண்டவர் நமக்கு செய்த, பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொடுத்த இந்த திருநாளை நாம் கொண்டாட மறந்தோம். அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் மறந்தோம். திருச்சபை தவறவிட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இது இருக்கின்றது. இன்றைக்கு நாம் இந்த பகுதியை பார்க்க போகிறோம். இது நான் சொன்ன பிரகாரமாக இது யோவான் 7வது அதிகாரம். இது கூடார பண்டிகை. ஒருவேளை நீங்கள் மனசில் யோசிக்கலாம், இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் பண்டிகை, பெந்தகோஸ்தே திருநாள். இதில் கூடார பண்டிகையின் காரியத்தை குறித்து பேசுகிறோமே என்ன? இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இதில் தெளிவாக காரியங்கள் சொல்லப்படுகின்றது. முதலாவதாக 7வது அதிகாரம் 37வது வசனம் ஒருவர் வாசியுங்கள். On the last day of the feast, the great day, Jesus stood up and cried out, "If anyone thirst, let him come to me and drink." பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, நான் சொன்னேன் பண்டிகை 7 நாட்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த 7 நாட்களும் அந்த தண்ணீர் சீலோவாம் குளத்திலிருந்து கொண்டு போயிட்டு அங்கே அவர்கள் அந்த பலிபீடத்திலே ஊற்றுவார்கள். ஆனால் 8வது நாள் ஒன்று உண்டு. அந்த 8வது நாளிலே தண்ணீர் கொண்டு போய் ஊற்ற மாட்டார்கள். ஆனால் அந்த 8வது நாளிலே நடைபெறுகிற காரியம் என்னென்றால், அங்கே ஜெபிக்கிறார்கள். எதற்கென்றால் மழைக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த இந்த கூடார பண்டிகையினுடைய காரியம் பார்க்கும் பொழுது அந்த ஹார்வெஸ்ட் முடிகிறது, அந்த அறுவடை முடிந்து விட்டது. இப்பொழுது அடுத்ததாக மீண்டுமாக அவர்கள் பயிரிட போகிறார்கள். அதற்கு மழை வேண்டும். எனவே இந்த 8வது நாள் தண்ணீர் கொண்டு போய் அந்த பலிபீடத்தில் ஊற்ற மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இடத்திலே ஜெபிக்கின்ற காரியம், ஆண்டவரே நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பயிரிட போகிறோம், தேவரே எங்களுக்கு மழை தாரும் என்று கேட்கின்ற ஒரு நாள். இந்த 8வது நாளிலும் அநேகர் கூடியிருக்கிறார்கள். அந்த இடத்துல இயேசு சுவாமி நின்று அவர்கள் இடத்துல சொல்லுகிற காரியம், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், முதலாவதாக ஒருவன் என்று தமிழிலே படிக்கும் பொழுது, இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்று. அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்றால், ஆண்டவர் அங்கே நிறுத்தி சொல்றாரு, இங்கே யாராவது
தாகமாய் இருந்தால், ஆங்கிலத்தில் நாம் படிக்கும் பொழுது, ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது, இஃப் anyone who had gathered here, இங்க இருக்கிறவங்க யாராவது தாகமாய் இருந்தால் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஸோ ஆண்டவர் அந்த இடம் சொல்லும் பொழுது எல்லோருக்கும், தான் யாருக்காக வந்திருக்கிறார் என்று எல்லோருக்கும், அங்க இருக்கிற யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு எல்லோருக்காகவும், எப்பேற்பட்ட ஒரு இனமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தேசத்திலிருந்து வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பு எல்லோருக்கும். அழைப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. அதே சமயத்தில் ஆண்டவர் அந்த அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கிறார். ஆனால் அதிலையும் ஒரு நிபந்தனையோடு அவர் கொடுக்கின்றார். அவர் சொல்லுகிற காரியம், ஒருவன் தாகமாய் இருந்தால், if anyone, that is broad. The narrow part is those who thirst. தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன் என்று. ஏசாயா 55வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிற காரியம், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். It is a call that has been, it is an invitation. Come everyone who thirsts, come to the waters. இந்த தண்ணீர் என்பது இந்த உடல் சரீரத்தின் தாகத்தை தீர்ப்பதற்கான ஒரு தண்ணீரை ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை. ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிற காரியம், ஏதோ ஒன்றின் ஒரு பற்றாக்குறை உண்டு, ஒரு வெறுமை உண்டு, அந்த இடத்துல நிரப்ப வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. There is lack of something. It is an emptiness. It is a crying. It's a cry for a need, something that need to be filled. And இந்த நிரப்புதல் எங்கே என்றால், வெறும் உலகத்தின் பிரகாரமாக குடிக்கிற தண்ணீர் அல்ல. உலகத்தின் பிரகாரமாக குடிக்கிற தண்ணீர், இந்த சரீரத்தை ஆண்டவர் அவர் செஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, தண்ணீரை குடிக்காமல் இருந்தோன்னா நம்ம தாகம் எடுக்கும். தாகம் எடுக்கிற சமயத்திலும் நம்ம தண்ணி கொடுக்காம இருந்தால் இந்த உடல் என்னவாகும் இல்லை? இந்த உடல்ல ஆண்டவர் ஒரு அலாம் மாதிரி வச்சிருக்கிறாரு. அந்த அலாம் என்னன்னா, அந்த தண்ணீர் குறையும் பொழுது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு தாகம், there is a thirst that is coming. It is an alarm that God has given in this body. The same thing in our spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாய் போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், மகனே மகளே, என்ன இடத்துல வா, I will fill you. I will fill you with a spiritual life. So this is a spiritual thirst. It is an inner ache, something that is inside of us, the pain that is from inside of us. நமக்குள்ளாக இருந்து வருகின்ற ஒரு வலி, எனக்கு இந்த தாகம் தேவை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். பெந்தகோஸ்தே திருநாளிலே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூடும் பொழுது, இன்று ஆண்டவரும் நம்ம இடத்துல பார்த்து சொல்லுகிற காரியம், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். அப்போ முதல்ல கேள்வி, நாம் தாகமாய் இருக்கிறோமா? எப்பேற்பட்ட தாகம் நமக்கு உண்டு? Is there a thirst in us? எப்பேற்பட்ட ஒரு தாகத்தை நாம் எதிர்பார்க்கிறோம்? உலக பிரகாரமாக அநேக தாகங்கள் உண்டு. இது வேண்டும், அது வேணும், இது செய்யணும், அதை செய்யணும். உலக பிரகாரமான அநேக தாகங்கள் உண்டு. ஆவிக்குரிய தாகம் உண்டா நமக்கு? Do we have a spiritual thirst? அநேக சமயத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல் thirst நமக்குள்ளாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் வெறுமையாக வெறுமையாக செல்லுகிறோம். பாரத்தோடு பாரத்தோடு செல்லுகிறோம். பகைமையோடு பகைமையோடு செல்லுகிறோம். மன்னிக்க முடியாத இருதயத்தோடு மன்னிக்க முடியாமல் மன்னிப்பும் பெறாமல் செல்லுகிறோம். எப்பேற்பட்ட தாகம்? Do we really have
a spiritual thirst? அப்ப ஆண்டவர் கேட்கிறாரே, ஒருவன் தாகமாய் இருந்தால் யார் தாகமாக இருக்கின்றோம்? என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அந்த 8வது நாளிலே அங்க அந்த பானைகள், தண்ணீர் கொண்டு வருகிற பானைகள் நிரப்பப்படாமல் அந்த பானைகள் வெறுமையாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த பானைகள் நிரப்பப்பட வேண்டும். ஒருவர் இந்த பகுதியை குறித்து அவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், இதில் ஆக்சுவலாக ஏசாமி என்ன சொல்ல விரும்புகிறார்? ஏன் 8வது நாளிலே அதை சொல்லணும்? ஏன் தண்ணீர் இல்லாத நாளிலே அங்கே வந்து சொல்லணும், என்னிடத்துல வந்து பாருங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அந்த நாட்களிலே அந்த தேவாலயத்திலே நிறைய சடங்குகள் இருந்துச்சு. இந்த மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்த சடங்காச்சாரங்களை செய்தால் போதும் என்று. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், இல்லை, இந்த சடங்காச்சாரங்கள் உங்களுடைய தாகத்தை தீர்க்க முடியாது. All these rituals cannot quench your thirst. உங்களுடைய தாகமானது தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அது என்னிடத்துல மாத்திரமே உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களில் கூட நம்மளோட ஆலயத்திலும் திருச்சபையிலும் நிறைய காரியங்கள் செய்கிறோம். வழக்கங்கள் உண்டு, பழக்கங்கள் உண்டு, கலாச்சாரங்கள் உண்டு, பாரம்பரியங்கள் உண்டு, நிறைய காரியங்கள் செய்கிறோம். இவைகள் எல்லாம் என்ன செய்யணும் என்றால் நம்மை ஆண்டவரை காட்ட வேண்டும். All that we do should point us to God, to Christ, and say there is a vacuum in you and that can be filled only by Christ. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவைகள் ஆண்டவரை நோக்கி நம்மை காட்ட வேண்டும். இந்த தாகம் யாருக்கு இருக்கும் என்றால், உண்மையாகவே தாகத்தோடு வந்து ஆண்டவரே எனக்கு நீர் தேவை என்று வருகிறவர்களுக்கு தான் அந்த தாகம் இருக்கும். மற்றவர்கள் எப்படின்னா, வந்தோம், முடித்தோம், போனோம். இன்றைக்கு ஒரு சண்டே என்ன ஆயிடுச்சு, ஐ கேம், அட்டெண்டன்ஸ் டேக், அவ்வளோதான். அப்படிப்பட்டவர்களே ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா? இல்லை, தாகத்தோடு வருகிறவர்களுடைய தாகத்தை தீர்க்கின்ற ஆண்டவராக இருக்கின்றாரா? அப்பொழுது எப்பேற்பட்ட ஒரு நிலையோடு நாம் இந்த நாளிலே தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம்? எப்பேற்பட்ட ஒரு தாகம் நமக்கு உண்டு? தாகம் என்று இருக்கா? முதல் கேள்வி அதான். Do we have a thirst? Do we have a spiritual thirst? I am very sorry to say, திருச்சபையில் அநேகருக்கு தாகம் கிடையாது. திருச்சபையில் இருக்கிற அநேகருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் தாகம் கிடையாது. ஏன் தாகம் இல்லை? Why there is no spiritual thirst? Because our pockets are full. We have enough bank balance. We have earthly material blessings. And those things has blinded us. அவைகள் நம்மை குருடர்கள் ஆக்கிவிட்டன. எனவே ஆண்டவர் தேவை அவசியம் இல்லை. ஒரு சில சமயத்தில் கிறிஸ்தவர்கள் நாம் நினைக்கிற காரியம், நமக்கு ஆண்டவர் தேவையில்லை, ஆனால் ஆண்டவருக்கு தான் நம்ம தேவை. It is not that we need God, but God needs us. So we are the one who have to do things for Him. It is not that He, because I am blessed, I am in everything, I have everything. எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் நான் செய்கிறேன். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தாகம். We need to have spiritual thirst. Otherwise, even though outside, வெளியே பார்க்கும் பொழுது எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள வறட்சி, உள்ளுக்குள்ள வறட்சியான ஒரு வாழ்க்கை உண்டு. 38வது வசனம் வாசிங்க. 7:30. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். Whoever believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water.
இயேசு கிறிஸ்து இந்த தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கின்றார். அதே சமயத்தில் அவர் சொல்லுகிறார், யாருடைய தாகம் தீர்க்கப்பட்டதோ அவர்களிடத்துல என்ன நடைபெறும் என்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இங்கே கொடுக்கின்றார். ஆண்டவரிடத்துல வந்து அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இங்க அவசியமான காரியம் என்ன என்றால் விசுவாசமாய் இருக்கிறவன். The one who believes, faith. விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த தாகம் தீர்க்கப்படுகின்றது. இது வேதத்தில் சொல்லும்போது அவர் முக்கியமாக அங்கே சொல்லுகிற காரியம் இந்த விசுவாசம் எப்படின்னா, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். ஆனால் இங்கிலீஷில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. Whoever believes in me, as the scripture has said, out of him. இப்போ ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஆண்டவர் இடத்துல தாகம்னா அந்த விசுவாசம்னா வேத வார்த்தைகளை அறிந்திருக்கிற பொழுதுதான் அந்த விசுவாசம் வருகிறது. வேத வார்த்தைகள் தெரியாத சமயத்தில் விசுவாசம் இருக்காது. இந்த வேத வார்த்தைகள் நமக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. It's inpouring. The Lord is pouring His word into us in each and every time when we read the word, when we hear, when we meditate, the Lord is pouring it inside. நமக்குள்ளாக ஊற்றி கொண்டிருக்கின்றார். ஊற்றி கொண்டிருக்கின்றார்னா நீங்களும் நானும் யார்னா we are receiving, நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிரப்புகின்றார். ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் நமக்குள்ளாக ஊற்றி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூடிட்டோம்னா, ஒரு பானை இருக்கு, அந்த பானையில் தண்ணி இல்லை, தண்ணி கொட்டணும், தண்ணி ஊற்றினாதான் நிரம்பும். ஆனால் நம்ம அந்த பானையை மூடி வச்சிட்டோம். தண்ணி வரல இல்லை, தண்ணி வந்துட்டு இருக்கு, ஆனால் பானையை என்ன பண்ணிட்டோம்? மூடி வச்சிட்டோம். தண்ணி நிரம்புமா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேகர் நாம் அப்படியாக இருக்கின்றோம். நம்மை மூடி வச்சுட்டு we think that we are full, but inside we are empty. ஆண்டவருடைய வார்த்தை ஊற்றப்படாமல் அநேக சமயத்தில் நம்முடைய காதுகளையும் இருதயத்தையும் மனதையும் மூடி வைத்து கொண்டோம். மூடி வச்சுன்னா நம்ம சொல்றோம், நம்ம கடவுள் ஒண்ணுமே பேச மாட்டார். The Lord has not spoken to me anything. I am keep on praying. நான் நிறைய ஜெபம் பண்றேன், இந்த ஊழியக்காரருக்கு பண்ணி ஜெபம் பண்றேன், அந்த ஊழியத்துக்கு நான் காசு அனுப்பி ஜெபம் பண்றேன், கடவுள் என்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டேன். நீ தான் மூடி வச்சிருக்கிறியே. You have closed yourself. Don't say that the Lord has never spoken. No, the Lord is always speaking. அவர் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கின்ற ஆண்டவர். அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பேசாம இல்லை. நாம எல்லாவற்றையும் மூடிக்கொண்டிருந்தோமேனால் நம்ம ஆண்டவரை குற்றம் சொல்ல முடியாது. சமீபத்தில் ஒரு பைபிள் ஸ்டடி போய்க்கொண்டு நானும் கோகிலாவும் ஒரு பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணுறோம். அந்த பைபிள் ஸ்டடியில் பிரையன் ரசல் என்று சொல்லப்படுகிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த பகுதியை நான் படித்து கொண்டிருக்கும், இது என்னை பாதித்த ஒரு பகுதி. அவர் கேட்கின்ற ஒரு கேள்வி, இஸ் காட் an object that we study or worship, or is God the object or the subject of our lives? கடவுள் நம்ம இந்த பைபிள் ஸ்டடிலாம் செய்கிறோமே, இல்லை ஆராதனை, இதெல்லாம் கடவுள் ஜஸ்ட் ஒரு பொருளா? Is he just an object that we come to worship? இல்லை, இஸ் he the subject? இவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கருப்பொருளா? எதற்காக நாம் வந்திருக்கின்றோம்? Do we practice religious acts out of tradition, or do we embrace a moment by moment relationship with God? நாம் ஒரு சடங்காக, ஒரு மரபுக்காக காரியங்களை செய்கிறோமா, அல்லது கடவுளுடனான ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு தினமும் அவரோடு இருக்க வேண்டிய
உறவுக்காக வாஞ்சையோடு நாம் செய்கின்றோமா? எதற்காக நாம் செய்கின்றோம்? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை நம்மிடத்துல ஊற்றி நம்மை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை அவர் ஊற்றி நிரப்புகிறார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவனால ஊற்றப்பட்ட நாம், நிரப்பப்பட்ட நாம் அப்படியே நிரம்பி அப்படியே இருக்கிறதுக்காக அல்ல. இங்க ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற காரியம் என்றால், அந்த வாக்கு தத்தம் என்ன என்றால், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன ஆகுமா? அந்த வார்த்தை என்ன சொல்லுது? flow, ஓடும். It will be outpouring. It will not just staying inside. ஆவியானவர் நமக்குள்ளாக நிரப்பும் பொழுது அப்படியே உள்ளுக்குள்ளாகவே நாம் இருக்க. ஆவியானவர் நிரம்பி வழிகின்றவராக இருக்கின்றார். நாம் நிரப்பப்படும் பொழுதுதான் அது நிரம்பி வழிய முடியும். நிரப்பப்படாத சமயத்தில் முடியாது. அப்ப எதனை வைத்து நாம் நம்மை நிரப்பிக் கொள்ளுகிறோம்? யோவான் 4வது அதிகாரத்தில் ஏசாமி அந்த சமாரிய பெண்ணிடத்துல அவர் பேசுகின்றார். இல்லை, தண்ணீர். அவர் சொல்றா, அவங்ககிட்ட குடமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி தண்ணீர்? அப்பொழுது ஆண்டவர் அவள் இடத்துல சொல்லுகிறது 14வது வசனம் வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் என்ன ஆகாது? தாகம் உண்டாகாது. Again, he is not talking about the physical water for the physical body. He is talking about the spiritual life. ஆவிக்குரிய இந்த மனிதனுக்கு, அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய அந்த தண்ணீர் நிரம்பும்படியாக அவர் கொடுக்கின்றார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் என்ன பண்ணுமா? தங்கி இருக்காது. அவனுக்குள் நித்திய ஜீவகாலமா, இட் இஸ் பெர்மனன்ட் அண்ட் இட் இஸ் இட்டர்னல். நித்திய ஜீவகாலமா என்ன பண்ணுமா? அந்த வசனம் சொல்லுது, ஊறுகிற ஊற்றாய் இருக்கும். ஊறுகிற ஊற்றுன்னா என்ன அர்த்தம்? தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், அந்த இடத்துல, அந்த சமாரிய பெண் இடத்துல இந்த ஆவியானவர் தன் இடத்துல வரும் பொழுது நிரப்புகிறவராக இருக்கின்றார், ஊற்றாகவும் வருகின்றார். இங்க யோவான் 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசியின் இடத்துல ஆண்டவர் ஊற்றுகிறவராக இருக்கின்றார். இட்ஸ் இன்போரிங். இங்க 7வது அதிகாரம் யோவான் 7:38 ஆண்டவர் சொல்லுகிறார், இது நிரம்பி ஓடுகிற, இட்ஸ் ஓவர்ஃப்ளோயிங். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து ஆசீர்வதித்தாரே, அதுக்கு தொடர்ச்சியாக தாகம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் தாகம் உண்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் இந்த கூடார பண்டிகை கொண்டாடும்படியாக வந்து அந்த 8வது நாளிலே தண்ணீர் இல்லாத அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம், தாகமாக இருக்கிறவர்கள் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு பானம் பண்ண தண்ணீர் கொடுப்பேன் என்று. ஒருவர் சொல்லுகிற ஒரு உதாரணம், ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, தண்ணீர் இருக்கு, அந்த ஸ்பாஞ்ச் வந்து தண்ணீர் மேலே வச்சா என்ன ஆகும்? இட் வில் ஜஸ்ட் அப்சர்வ், உறிஞ்சிரும். அப்படியாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கலன்னு சொல்றார். We are not called to be sponge soaking the water or the blessings, but a river meant to pour out. ஊற்றாக, நதியாக ஓடும்படியாக அழைக்கப்படுகிறோம். இதை Jesus did not only speak to something coming into a person, ஒரு மனுஷனுக்குள்ளாக வருகிற காரியத்தை மாத்திரமல்ல, மனுஷனுக்குள்ளாக வருகிற இந்த ஆவியானவர்னால வெளியாக வரப்போகிற ஆசீர்வாதத்தையும் குறித்து ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார். So it's both inpouring and outpouring. இவைகள் எல்லாவற்றையும் நடக்க வேண்டும் என்றால் முக்கியமான ஒரு காரியம் உண்டு. 39வது வசனம் வாசிங்க. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால்
Now this he said about the Spirit, whom those who believed in him were to receive. என்ன அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்றால், விசுவாசிக்கிறவர்கள், தம்மை விசுவாசிக்கிறவர்கள், those who believe in him. 38வது வசனத்திலையும் அதே தான் சொல்லுகிறார் இல்ல, விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் போனால் இந்த ஜீவ நீரூற்றை நாம் பெற முடியாது. இந்த விசுவாசம் என்பது வெறும் ஒரு வார்த்தை கிடையாது. இந்த விசுவாசம் என்பது வெறும் ஒரு அறிக்கை கிடையாது. விசுவாச அறிக்கையை நாம சொல்லிட்டு போயிட்டா விசுவாசம் வந்துருச்சுன்னு நினைச்சா தப்பு. இந்த விசுவாசமானது உள்ளிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆண்டவர் ஊற்றுகிறவராக இருக்கின்றார். அந்த கூடார பண்டிகை நாளில் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் 39 பார்க்கும், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இவர் நின்று சொல்லுகிற அந்த 7வது அதிகாரத்தில் கூடார பண்டிகை, அந்த கூடார பண்டிகையில் இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படவில்லை. ஆனால் அதை தொடர்ந்து வருகிற பஸ்கா பண்டிகையிலே இந்த கிறிஸ்துவானவர் மகிமைப்படுகிறார். அவர் மகிமைப்பட்டதன் நிமித்தம் 50 நாள் கழித்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இன்று நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றோம். ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து எங்கெங்கெல்லாம் நாம் குறைகிறோமோ அங்கெல்லாம் அந்த தாகத்தை ஏற்படுத்துகிறார். அந்த தாகத்தை ஏற்படுத்தி, மகனே மகளே, நீ இன்னும் வறட்சியா போய்கொண்டிருக்கிற, உலக பிரகாரமான காரியங்களை பார்த்துட்டு நீ செழிப்பா இருக்கிற நினைச்சனா, நீ உன்னுடைய நிலைமை எப்பேற்பட்டதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள். மணல் மீது கட்டின ஒரு வீடு. ஆனால் ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் நாம் குறையும் போது நம்ம இடத்துல சொல்கிறார், மகனே மகளே, நீ வறட்சியாய் போய்கொண்டிருக்கின்றாய், நான் உன்னை நிரப்ப விரும்புகிறேன். அப்ப நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை நிரப்பும். Fill me, O Lord, fill me and I want to overflow for you. என்னை நிரப்பும் ஆண்டவரே, நான் உமக்காக நிரம்பி வழிய நான் விருப்பப்படுகின்றேன். 7வது அதிகாரம் 39வது வசனம், இன்றும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நினைவு கூறுகிறதாக இருக்கின்றது. ஆங்கிலத்தில் ஒரு காரியம் ஒன்று அர்டிஷியன் வாட்டர் என்று சொல்வார். அதாவது தண்ணீர் இருக்கும், அந்த தண்ணீர் இல்லை, நான் அர்டிஷியன் வாட்டர்னா தண்ணீர் இருக்கும், அந்த தண்ணீர் மேலே வரணும்னு என்ன பண்ணணும், பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணாதான், அந்த பம்ப்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, தண்ணீர் உள்ளே இருக்கும், அது பம்ப் பண்ணாதான் அந்த தண்ணீர் வரும். இந்த அர்டிஷியன் வாட்டர் என்னன்னா, அதான் அந்த நீரூற்று. அதுவா தண்ணீர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வந்துகிட்டே இருக்கும். There is no need for you to pump, there is no need for you to go and the waters keep on coming. இந்த தண்ணீர், இந்த ஜீவ தண்ணீர் எங்க இருக்கிறது என்றால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உண்டு. ஆவியானவராக அவர் நம்ம இடத்துல இருக்கின்றார். இந்த ஆவியானவரை பெற்ற நீங்களும் நானும் நமக்குள்ளாக மாத்திரம் அல்ல, 37வது வசனத்துல ஆண்டவர் சொன்ன காரியம், தாகமாய் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்துல வாங்க. தாகமாய் இருக்கிறவர்கள் யாவரும் ஆண்டவர் இடத்துல போகும் பொழுது அவர் நிரப்புகிறார், அவர் நிரம்பி வழிய அவர் செய்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று பெந்தகோஸ்தே நாளாகவும் பார்க்கின்றோம். இந்த பெந்தகோஸ்தே நாளில் பார்க்கும் பொழுது, அந்த நாட்களிலே இந்த பெந்தகோஸ்தே நாள் என்று பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு ஹார்வெஸ்ட், ஃபைனல் ஹார்வெஸ்ட், அவங்களுடைய அறுவடையெல்லாம் கொண்டு வருகிற ஒரு நாள். அதான் பழைய ஏற்பாட்டிலேருந்து பெந்தகோஸ்தே நாள் என்றால் அறுவடை. அதே சமயத்தில் இந்த கூடார பண்டிகை பார்க்கும் பொழுது அறுவடை முடிஞ்சிருச்சு. இப்போனா அடுத்த விளைச்சலுக்கான பயிர்க்கான என்ன பண்ணோம், தண்ணீர் வேண்டும், ஜெபம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இன்று
நீங்களும் நானும் ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டவங்கன்னா இந்த உலகமும் பாதிக்கப்பட வேண்டும். இந்த உலகமானது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது, குடும்பமானது, உலகமானது இதனால் பாதிக்கப்பட வேண்டும். இதனுடைய காரியமாக என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் ஆல்டர்ஸ் கேட்டாகவும் இதனை நாம் கொண்டாடுகின்றோம். 24ஆம் தேதி மே மாதம் அங்கே ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கை வறண்டதாக இருந்த ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர் நடந்து கொண்டு போகும் பொழுது அங்கே அந்த ஆல்டர்ஸ் கேட் என்ற ஒரு சர்ச், அந்த ஆல்டர்ஸ் கேட் என்ற சர்ச்சில் அவர் உள்ளே போனார். அந்த உள்ளே போன சமயத்தில் அங்கே வாசிக்கப்பட்டது என்னென்றால், ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய முன்னுரை. அது மார்ட்டின் லூத்தர் எழுதின ப்ரீஃபேஸ், ரோமன் புக்குடைய ப்ரீஃபேஸ். அந்த முன்னுரையை அவர்கள் வாசிக்கிறார்கள். they are just reading. இவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம், அவர் அதை கேட்கும் பொழுது தன்னுடைய இருதயமானது அனல் கொண்டது. இந்த ஆவியானவர் ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டார். இதனால ஆண்டவர் வெறும் ஜான் வெஸ்லியோடு நிறுத்தல, மெத்தடிஸ்ட் மூமெண்ட் என்ற ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை ஆண்டவர் உண்டாக்கி இன்று உலகம் முழுதும் அநேக இடத்துல ஆண்டவருடைய சத்தியமானது பறைசாற்றப்படுகிறது. இந்த ஜீவ தண்ணீர் உள்ள இந்த நதி, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜான் வெஸ்லியுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார், மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார், நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறார். நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, have we traded the roaring rivers of the Holy Spirit? Have we traded the roaring rivers of the Holy Spirit for the dry pipes of institutional maintenance? Have we traded the roaring rivers of the Holy Spirit for the dry pipes of institutional maintenance? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஜீவ தண்ணீர், அந்த நீரூற்றை, இவைகளை நிறுவன பராமரிப்புக்காக அப்பேற்பட்ட ஒரு குழாய்க்காக விற்றுவிட்டோமா, மாற்றிவிட்டோமா? எதனை நாம் முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம்? ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கின்றார், கிரியை செய்கின்றார். தாகமாய் இருக்கிறோமா? தாகமாய் இருக்கிறோமா? எதற்கு தாகமாய் இருக்கிறோம்? ஜெபம் செய்வோம். தேவரே, நன்றி செலுத்தி உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள இந்த நதி, ஜீவ ஊற்றாக எங்களுக்குள்ளாக நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உம்மிடத்தில் இவ்வேளையில் நாங்கள் கேட்பது, எங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையின் தாகத்தை ஏற்படுத்தி அருளும். இந்த தாகம் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. நாங்கள் உம்மிடத்தில் இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கவும், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அல்ல, உம்முடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உம்மிடத்தில் நெருங்கி வர எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். இந்த நாளிலே நாங்கள் உம்மிடத்தில் ஜெயிப்பது, அந்த தாகத்தை எங்களுக்கு தாரும். Give us the spiritual thirst, O Lord, and fill us with your spirit. In Jesus' name we ask and we pray. Amen.